சிதம்பரம் நடராஜர் கோவில் நகை கணக்கில் முறைகேடு நடந்திருந்தால் அதை 15 நாட்களுக்குள் ஆதாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொது தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர் சவால் விடுத்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2005ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காணிக்கை நகைகளை சரிபார்க்கும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளால் ஏற்கனவே நடந்து முடிந்தது. இந்நிலையில் 1955 முதல் 2005ஆம் ஆண்டு வரையிலான நகைகளை சரிபார்க்க இன்று மீண்டும் வருகை தரவுள்ளதாக தீட்சிதர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக பொது தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தணிக்கையாளர்களை வைத்து தங்களது தரப்பு ஏற்கனவே நகை சரிபார்ப்பு பணியை துவங்கிவிட்டதாகவும் நகைகளை ஆய்வு செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கோவில் நிர்வாகத்தினர் தவறு இழைத்திருப்பதைப் போல இந்து சமய அறநிலையத்துறை அவதூறு பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தவறு நடந்தது என்று பொய் பிரச்சாரம் செய்தால் அதற்கு நாங்கள் மறுக்கத்தான் முடியுமே தவிர அந்த ஆதாரத்தை பொதுவெளியில் வெளியிட்டோம். நான் கேட்கிறேன், ஒரு 15 நாட்களுக்குள் கோவில் கணக்கில் தவறு இழைத்தார்கள், கோவில் நகைகள் தீட்சிதர்கள் தவறு செய்துள்ளார்கள் என்று ஆதாரத்துடன் எந்த ஒரு ஆதாரத்தையாவது பொதுவெளியில் வெளியிடட்டும்.